அடுத்து அடுத்து அடித்த வீடியோக்களை கொடுத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இறுதி ஒப்பந்தத்தில் எப்போது வேணாலும் பிரிந்து கொள்ளலாம் என்கிற ஒரு சூழ்நிலை. தெற்கில் இன்னைக்கு லெபனான் தாக்கப்பட்டிருக்கிறது. மோடிக்கு எதிராக பகிரங்கமாக குற்றம் சுமத்தக்கூடிய ட்ரம்ப், நிர்வாணமாக்கப்பட்ட யூதர், சர்வதேச கடல் பகுதியில் இந்திய கேப்டன் கைது, குஜராத் சிக்கா துறைமுகத்திற்கு வந்தது என்ன? ஃபீஃபாவின் கால்பந்தும் காசாவின் உயிர் பந்தும், பிரிட்டனின் ஒவ்வொரு வீட்டிலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்ணுக்கு ஏற்பட்ட நிலை, 4 மாத கர்ப்பிணி பெண் தன்னுடைய 2 வயது மகளுடைய மூளையை பார்த்த காசா பெண்ணின் கண்ணீர் கதை உட்பட இன்டர்நேஷனல் லெவல் நடந்திருக்கக்கூடிய முக்கியமான மற்றும் சுவாரஸ்யமான பல செய்திகளை தான் இந்த வீடியோக்களில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தை நாங்கள் போட்டுட்டோம், வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை பேசணும். ட்ரம்ப்பில் நெட்டிசனில் கல்லாச்சி தள்ளிட்டாங்க. கல்லாச்சி தள்ளினவன நம்ம ஆளு பார்த்து பொங்கி என்ன சொல்கிறாப்புலன்னா, என்னை யார் விமர்சனம் செஞ்சாலும் அவர்கள் கோலை, முட்டாள், அறிவுகட்டவன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ட்ரம்ப் பதிவு போடுற அளவுக்கு, அதாவது எக்ஸ் தளத்தில் பதிவு போடுற அளவுக்கு ஒரு ஒப்பந்தத்தை நம்ம பிச்சுமணி போட்டிருக்காப்புல அப்படிங்கிறது தான் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி. ஏன் இப்போ நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்கிறோம்னா, சும்மா இருந்த ஈரானை போய் சுரண்டி பார்த்து அங்கே அப்பாவி மக்கள் கிட்டத்தட்ட 3500 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி மினாபாங்கிற பகுதியில் தையிபாங்கிற ஒரு ஸ்கூலில் 168 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்போ போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் என்ன தெரியுமா? ஒப்பந்தத்துடைய முதல் அம்சமே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. லெபனானுடைய எல்லா பகுதிகளிலும் போர் நிறுத்தம் வருது. அதாவது ஒப்பந்தத்துடைய முதல் சருத்தில் என்னன்னா, லெபனானுடைய எல்லா பகுதிகளிலையும் நிரந்தரமாக போர் நிறுத்தம் வருது. அதே மாதிரி இன்னுமேலு லெபனான் உட்பட ஈரான் உட்பட எங்கேயுமே நாங்கள் போரை தொடங்க மாட்டோம். அதே மாதிரி அச்சுறுத்தலையோ பலத்தையோ மறுபடியும் நாங்கள் எந்த பிராந்தியத்திலும் நாங்கள் காட்ட மாட்டோம். அதாவது ஈரான் உட்பட லெபனான் உட்பட இந்த பகுதிகளில் அச்சுறுத்தலையோ எங்களுடைய பலத்தையோ நாங்கள் காட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லெபனானுடைய பிராந்தியத்தினுடைய ஒருமைப்பாட்டையும் அந்த நாட்டினுக்குரிய உரிமையும் கண்டிப்பாக நாங்கள் உறுதி செய்வோம் அப்படின்னு இன்னைக்கு அமெரிக்கக்காரங்க போட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களில் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை எங்களை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், ஐக்கிய நாடு சபைகள் உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது. அதாவது ஐக்கிய நாடு சபைகள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இன்னைக்கு அமெரிக்கா ஒரு நாட்டினுடைய உள் விவகாரங்களில் போய் தலையிட்டு அங்கே இது சரியில்லை, அங்கே அது சரியில்லை, அங்கே மக்கள் பாதிக்கப்படுறாங்க இப்படின்னு சொல்லிக்கிட்டு போரை நடத்தி மக்களை கொண்டுகிட்டு இருக்காங்கல்ல, அது மாதிரி நீ செய்யக்கூடாதுன்னு ஈரான் சொல்ல, நம்ம பிச்சுமணி என்ன சொல்லியிருக்காப்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தம் இன்னைக்கு போட்டிருக்குது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டிருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதோட டிஜிட்டலில் இன்னைக்கு மசூத் பசக்சியான் அங்கே போட பிரான்ஸுக்கு போயிருந்த ட்ரம்ப் அங்கே கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இந்த ஒப்பந்தத்தில் கிட்டத்தட்ட 60 நாட்கள், இன்னிலிருந்து ஆரம்பிப்போம், 60 நாட்கள் செஞ்சுதான் இறுதி முடிவு எட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் போரினுடைய ஒரு அம்சம். இதை கண்காணிக்கிறதுக்காக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் உட்பட பல நாடுகள் சேர்ந்து இதுக்கு ஒரு டீமை உருவாக்கணும். இதுவும் அந்த ஒப்பந்தத்தில் உள்ளது. நீ செய்யறியா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு ஓலே ஒருத்தனை போடுப்பா அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல, அதுக்கே நம்மளால் ஒத்துக்கிட்டாப்புல. அதே மாதிரி கடற்படை முற்றுகை, அதில் உள்ள தடைகள் அனைத்தையும் கையெழுத்து போட்ட உடனேயே கடற்படை முற்றுகை, அதாவது யார் போட்டிருக்கிறது? ஈரான் போட்டிருக்கிறதுல அமெரிக்காக்காரன் ஒரு முற்றுகை போட்டான்ல, அதனை நீக்கணும். அந்த இடத்துல அதே மாதிரி தடைகள் ஏதாவது இருந்தால் அதையும் முழுவதுமாக நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பதிலுக்கு ஈரான் அங்கே இருக்கக்கூடிய கன்னி வெடிகளை அகற்றுறதுக்கு 30 டேஸ் எடுக்கலாம். அந்த 30 டேஸ்க்குள்ளே நாங்கள் கன்னி வெடியை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 60 டேஸ்க்கு மட்டும் ஓமன்லேருந்து பாரசீக வளைகுடா வரைக்கும், பாரசீகத்திலிருந்து ஓமன் வளைகுடாக்கு மட்டும் 60 டேஸ் ஃப்ரீ போய்க்கலாம். அப்போ 60 டேஸ்க்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால், இந்த நாட்டில், அதாவது இந்த தண்ணீர் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாட்டினுடைய உரிமைகளையும் பார்த்து அவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு நாங்களும் ஓமனும் சேர்ந்து இந்த பிராந்தியத்தில் போகிறதுக்கு ஒரு சார்ஜ் நாங்கள் நிர்ணயிப்போம் அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே
இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு நிலையே கிடையாது. இப்படி செய்யறதுனால இந்த நீர்வழி பாதை என்பது ஈரானுக்கு சொந்தமானதை கருத முடியாது. முன்னாடி வீடியோக்குள்ள நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஈரானுக்கு சொந்தமானதை கருத முடியாது. ஆனால் இன்னைக்கு ஈரான் இதில் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தார்மீக ரீதியாக அதை பார்த்தோம்னா சரி மாதிரி தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐநாவினுடைய தடைகள் அனைத்தையும் நீக்கணும். நீங்கள் எங்கள் மேலே போட்டுக்கூடிய அனைத்து தடைகள் ஏற்கனவே போட்டு பிளாக் பண்ணி வச்சுருக்க அந்த இதுலேருந்து பணம் தரணும். அது மட்டும் இல்லாமல் தடைகளை நீக்கணும். இன்னும் இது இல்லாமல் எங்களுடைய பெட்ரோல் பொருட்கள், வேதி பொருட்கள் அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் டேலேருந்து அதை கையெழுத்து போட்ட நாள்லேருந்து நாங்கள் விற்க ஆரம்பிப்போம், அதையும் நீங்கள் அங்கீகரிக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது அணு ஆயுதம், அந்த யுரேனியத்தை செறிவூட்டல் இதுக்கப்புறம் நாங்கள் அதிகரிக்க மாட்டோம். ஆனால் ஏற்கனவே நான் ஒரு 440 கிலோகிராம் அந்தளவு வச்சுருக்கோம்ல, அதை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு IAEA வச்சு நீங்கள் டைல்யூட் பண்ணலாம், அதை பற்றி இறுதி முடிவு எட்டப்படும் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த போரினுடைய ஒப்பந்தத்தில் முழுவதுமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய கை ஓங்கி ட்ரம்ப்பு தோற்று போயிருக்காங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதை எப்படி உறுதிப்படுத்துறதுன்னு சொன்னால் இஸ்ரேல் கதறான். இஸ்ரேல் ஐயோ இந்த ஒப்பந்தம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆளு வாடி வதங்கி போயிட்டாப்புல. அந்த அளவுக்கு ஆயிட்டான். எந்த அளவுக்குன்னா உள்நாட்டில் கடுமையான விமர்சனம். லெபனானை விட்டு வெளியில் வர்றத அங்கே இருக்க போயிடுவ 98% ஆதரிக்கலை அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் இல்லை அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்னைக்கு ஈரான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகளில் ஒன்றா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலிருந்து வரக்கூடிய ஒரு வைரல் வீடியோங்க. அந்த வீடியோடைய விளக்கம் என்னென்னா, ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரியும், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போகிறாப்புல. போகிறப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்களா பில்டிங் இப்படி கட்டியிருக்கு, இது அப்படி கட்டியிருக்கு, அதுக்கு அப்படி கட்டியிருக்குன்னு சொல்லி இந்த ட்ரைனேஜ்லாம் போடுவாங்கல்ல, அதுக்கு வந்து இரும்பில் போட்டிருப்பாங்கல்ல, அதை இரும்பை போய் காட்டி க்ளோஸ்அப்பில் ஃபோட்டோ எடுக்கிறாப்புல. இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். பார்த்தா பலஸ்தீனம்னு போட்டிருக்கு. அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் நீ எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும், நாங்கள் இப்படிலாம் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்துட்டோம்னு சொன்னாலும் இது நாடு இல்லை, பலஸ்தீனத்தினுடைய நாடு அப்படின்னு அவர் சொல்ல, இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய அளவில் இன்றைக்கி இன்டர்நேஷனல் அளவில் வைரல் வீடியோக்களாக இருக்குது. அதை விட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய செய்திகள் இது முக்கியமானது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹேரேடி அப்படின்னு சொல்கிற இவர்களை கட்டாயமாக இராணுவத்தில் சேர்க்க நெத்தனியா சொல்ல, அவங்க முடியாத எங்களால் இதில் விட்டுறான்னு சொல்ல, 2 பேத்துக்கு மத்தியில் பிரச்சனை முத்துனா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு நடுத்தருவில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணால் அவங்கள என்ன பண்ணலாம், கண்ணீர் போய் கொண்டு வீசுவாங்க, இல்லை அடிப்பாங்க, இப்படி மாதிரியான வேலைகளை செய்வாங்க. இதுவே கண்டனத்துக்குரியது. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சொந்த நாட்டு மக்கள் மேலேயே பேண்ட் அவுத்து விட்டாங்க. அவங்க அந்த மக்களை கேவலப்படுத்த எந்த அளவுக்கு அவங்க மோசமாக இருப்பாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக இருக்குது. சொந்த நாட்டு மக்களுக்கு எதிராகவே நெத்தனியா ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பல பேர் இன்னைக்கு விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் நடந்திருக்கக்கூடிய இன்னொரு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு செய்தி என்னன்னு சொன்னால், இந்தியாவினுடைய கப்பலுங்க, அதாவது இந்தியாவுடைய கப்பல் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று அந்த கப்பல் எங்கேருந்து கிளம்புதுன்னா உஸ்டா லுகா துறைமுகத்திலிருந்து, அது வந்து ரஷ்யாவில் இருக்குது. அங்கேருந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய சிக்கா துறைமுகம். ஏப்பா குஜராத்துக்கு போகுது? நான் ஏற்கனவே சொன்னேன், ஜாம் நகரில் இருக்கக்கூடிய அம்பானியினுடைய நிறுவனம். இவங்க தான் ஆயில் ரெஃபனரி, அதாவது ஆயிலை செக் பண்ணி எடுக்கிறது சொல்ல, ரெஃபனரி பண்ணுறதுல வேர்ல்டு நம்பர் 1. ஆனால் இங்கே தான் பெட்ரோல் விலை கூட இருக்குது, பிளாஸ்டிக் பொருள் விலை கூட இருக்குது அப்படிங்கிறது தனி விஷயம். இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட 1,00,000 டன் எடை உள்ள கச்சா எண்ணெய் ஏற்றிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. கப்பலுடைய நேமு SV மைரோஸ் அப்படின்னு ஒரு கப்பல். இந்த கப்பலில் ஏற்றிட்டு வந்திருக்கிறாங்க. இதை ஏற்றிட்டு வந்த கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஜய் பந்த்ங்கிற கேப்டன். அவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சர்வதேச அந்த கடல் பகுதியில் வச்சு பிரிட்டன் கைது பண்ணுறாங்க. எதுக்காக கைது பண்ணோம்? இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்க. என்னன்னா, நான் யார்கிட்ட வாங்கணும்னு சொல்கிறேன் அங்கே தான் நீ வாங்கணும், நான் யார்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் வாங்கக்கூடாது. என்னடா அது சட்டம்? இப்போ யாருக்கு போகுது, யார் சம்பாதிக்க, அது தனி விஷயம், அதே நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனால் இன்டர்நேஷனல் அளவில் பொதுவாக இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டுக்கிட்டு நாங்கள் நினச்சதான் நடத்துவோன்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க கூட்டாளி அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து இப்போ கைது பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நாட்டினுடைய கேப்டன் அஜய் பந்துக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு பேசப்பட்டு இருக்க சமயத்தில் தான் எங்கள் ஜி இருக்காப்புல ட்ரம்ப் கூட போய் நின்று பிட்டுச்சீட்டு எடுத்து பேசுகிறாப்புல. அந்த ஆள் கூட பரவாயில்லைங்க, பிட்டுச்சீட்டுலாம் பேசுகிறான். நம்மளுக்கு கோவமா இல்லையா? இந்திய பிரதமர் ஒரு எனக்கு விமர்சனம் தனியாக இருக்குங்க, அது தனி விஷயம். அவர் பேசுனதுலாம் 1008 விமர்சனம் இருக்குது. அவர் மனைவியை அப்படி விட்டுட்டு ஒடியாந்தாப்புல, அதெல்லாம் எனக்கு கேள்வி இருக்குது, அது தனி விஷயம். அதெல்லாம் அதை தாண்டி ஒரு இந்திய பிரதமராக போய் ஒரு ட்ரம்ப் பக்கத்தில் உட்கார்றப்ப துண்டுச்சீட்டை வச்சு பேசிக்கிட்டே இருக்கார். அந்த ஆள் போட்டு கலாச்சி தள்ளுறான். ஒருத்தர் சொல்கிறான், என்ன பேசுகிறான்னா, நீங்கள் வந்து ஒரு சூப்பரான அற்புதமான ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தை பற்றி சொன்னோம்ல, அந்த ஒப்பந்தத்தை செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஐ லைக் திஸ் கை அப்படின்னோடனே நம்ம அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரித்து முடித்தோன்னு சொல்லிட்டான். இவரை பார்த்தா எப்படி தெரியுது?
இவர் இருக்கிறாரா, இவரும் ஒரு கில்லர் மாதிரி தான் அப்படின்ட்டான். 2002 கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் எதுவும் தெரிஞ்சிருக்குமா, என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. கில்லர் டைரக்டாக சொல்லிட்டா. சொன்னவன நான் கில்லர் தான். இதான் என்னது இது? எப்படி இங்க அஜய் பந்த்னு இந்திய மாலுமியை கைது பண்ணி 10 வருஷம் தண்டனை கொடுக்க போறாங்க. யாரெல்லாம் இதுல இருக்கிறா? பிரிட்டனும் அமெரிக்காவும் இருக்கிறான். ஆனா நம்ம நாட்டு பிரதமர் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத கவனிங்க. அங்க போய் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க விஷயம் இன்னைக்கு பலர் மத்தியில பெரிய ஒரு விமர்சனத்தை உண்டாக்கி இருக்குது. இன்டர்நேஷனல் இருக்க பல பேர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா கப்பல் இப்படி பிடிக்கப்பட்டிருக்கு, நீ என்னப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கவனிக்கணும். அதுக்கப்புறம் பிரிட்டனில் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்திங்க. ஒரு பெண்மணி புர்கா அணிஞ்சிருக்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், ஒரு 1999 நான் ஏற்றுக்கிட்டேன், அதாவது 1999 ஏற்றுக்கிட்டேன். அப்போ என் வீட்டிலேருந்து என்னை விரட்டி அடித்தாங்க. எனக்கு போதிய சாப்பாடு கிடையாது, எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நான் உறுதியாக இருந்தேன். அப்புறம் என் தகப்பன் தாயிட்ட, அவங்க முன்னாடி இருந்த தகப்பன் எந்த அவங்க வந்து கிறிஸ்டின்லேருந்து கன்வெர்ட் ஆன மாதிரி தெரியுது. அப்புறம் போய் அவங்ககிட்ட நல்ல முறையில் பேசினேன், அவங்ககிட்ட கலந்து நான் நல்ல முறையில் நடந்துக்கிட்டேன். இப்போ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னா சில கஷ்டங்கள் வரும். ஏன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டால் நல்ல முறையில் வாழலாம், நிறைய காசு கிடைக்கும். அப்படிலாம் இஸ்லாத்தில் இல்லை, அப்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை. இதை புரிஞ்சனால தான் அவங்க இப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இது அங்கே பிரிட்டனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உடனே அங்கே இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட், அதாவது வலதுசாரி சிந்தனைகள்லாம் பயங்கரமாக திட்ட. அதுக்கு ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒரு அம்மா பேசியிருக்கிறாங்க. ஒரு அம்மா அந்த அம்மா வீடியோ போட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ என்ன சொன்னாலும் சரிடா, என்ன பேசினா சரி, பிரிட்டனில் இன்னைக்கு இஸ்லாம் வளர்ந்துக்கிட்டு வருது, ஒவ்வொரு வீட்லேயும் இஸ்லாம் போகுது, ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, அவங்க சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஸ்டார்மர், அவங்க நாட்டினுடைய பிரதமர், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கடந்த 1 மாதங்களுக்கு முன்னாடி அதிக குழந்தைகள் யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவங்களுக்கு நாங்கள் மானியம் கொடுப்போம், அது முஸ்லீம்களாக இருந்தாலும் மானியம் கொடுப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இதனால் அவர் சூப்பர் டூப்பர்னு நினச்சிக்காதீங்க. பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய RAF அப்படிங்கிற ஒரு அமைப்பை தடை செஞ்சு கிட்டத்தட்ட தீவிரவாத அமைப்பாக சித்தரித்து, இல்லை தேச துரோக அமைப்பாக சித்தரிச்சது தான் ஸ்டார்மர். ஆனால் அதுக்கிடையில் கூட எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அந்த எண்ணம் இருக்கும்ல, இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் யாராக இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்குங்க, அதெல்லாம் மாற்றவே முடியாது. இந்த ஓட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு சட்டத்தையும் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகளில் ஒன்று. சரி, ஓகே. இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கள், இதெல்லாம் பழைய வீடியோக்கள் தான். ஆனால் இஸ்ரேலை டெம்ப்டேத்துற மாதிரி தொடர்ந்து அவங்க அடித்த வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹம்பீர் அடித்தது, மெர்கவாவை அடித்தது, அவங்களுடைய ஃப்ளைட் அடித்தது, இந்த வீடியோக்கெல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக இருக்குது. நெத்தனியாவுக்கு உள்ள தலைவலியாக இருக்குது. இவ்வளோ பேர் நம்ம அடி வாங்கியிருக்காங்களா நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்காரங்க பதற மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்குது. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா ஃபீஃபாவுடைய வேர்ல்ட் கப், ஐயோப்பா யார் எங்கே போனாங்க, செஸ்டின் டூரோட அங்கே போனார். அவர் பார்க்கில் கட்டி பிடிச்சி அவர் பொண்டாட்டியிட முத்தம் கொடுத்தாரு, அந்த பேச்சு. இன்னொன்று மியா கலிஃபா அங்கே போயிட்டாங்க, அந்தம்மா எப்படி இருந்தாங்க, அவர் ஒரு அங்கே போனவங்க யாரெல்லாம் எப்படிலாம் வித்தியாசமாக செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு குண்டன் ஒருத்தன் ஆடுறான், அது இதுன்னு இப்படி நிறையா செய்தி ஒட்டி போயிட்டுருக்க சமயத்தில் தான் காசாவாசி போட்டிருக்க ஒரு செய்தி. அவர் என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் உலகமே ஃபீஃபா வேர்ல்டு கப்பை பார்த்துட்ருக்கு, ஆனால் நாங்கள் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகள் இறந்துருக்கக்கூடிய வீடியோவை போடுறாங்க. நாங்கள் எப்படியெல்லாம் இறக்குறோங்கிறது இன்னொருத்தர் சொல்கிறாரு. பார்க்கவே முடியல, அந்த காட்சியை காட்டவும் முடியாது. மகளுடைய கால் மட்டும் இருக்குது, இவ்வளோ தூரம் கால் மட்டும் இருக்குது, அந்த பாதத்தை முத்தம் கொடுக்குறாரு. உலகம் மோகத்தின் பக்கம் இருக்குது, உண்மையின் பக்கம் இல்லைங்கிறார். உண்மையிலேயே உண்மையின் பக்கம் இருக்கிறதா இருந்தால் இந்த கவர்ச்சிக்கு நம்ம செல்லாமல் மக்களுடைய வலிகளையும் வேதனையும் பேசணும். அதனால தான் வீடியோக்களுடைய ஒவ்வொரு கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். 4 மாத கர்ப்பிணியாக இருந்த தைசீர் அவங்க தன்னுடைய 2 வயசு மகள் மரியாவினுடைய தலை உடஞ்சி மூளையை பார்த்தா எப்படி இருக்கும், சம்பவத்தை நினச்சி பாருங்கள். அக்டோபர் 10, 2023 வாடி காசாவில் இருக்காங்க. அதாவது சொல்ல முடியாத சமயம். அதாவது ஆப்கானிஸ்தானில் ஒரு வருஷத்தில் போடப்பட்ட குண்டு அங்கே ஒரு வாரத்தில் 20 கிலோமீட்டர் தூரத்தில் போடப்பட்டது. குறிப்பாக MK-84 1.5 டன் இருக்க குண்டெல்லாம் போடப்பட்டுச்சு. சொல்கிறாங்க, இந்த தாய் சொல்கிறாங்க, நான் வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை, நான் எப்படியாவது தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி நான் வெளியில் போகிறேன், வெளியில் போகவே முடியலை, அவ்வளோ சண்டை நடக்குது. கிட்டத்தட்ட இரவு 10 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 3-4 மணி வரைக்கும் நடக்குது. எங்கே பார்த்தாலும் பயங்கரமாக இருக்குது. அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, இது நியாய தீர்ப்பு நாளில் நினச்சேன், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே இறங்கி போக முடியல, அப்படியே ஃப்ளோராக இருக்கும் அவங்க வீடு, குடும்பமாக இருப்பாங்க. அப்படியே முதல் மாடிக்கு போனவுடனே என்னுடைய மாமா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டார். வாமா உள்ளே வாமான்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு, அங்கே ஹாஸ்பிட்டல் தான் ஃப்ளோரில், அங்கே நான் இருந்தேன்.
ஒரு பக்கம் ஆண்கள், ஒரு பக்கம் பெண்கள் இருக்கிறப்ப ஒரு குண்டை இஸ்ரேல் போட்டவுடனே சிதறிட்டோம். ஆனா என் மகள் மரியா மட்டும் மரியம்ங்கிறத மரியான்னு சொல்றாங்க. அப்படி கையில இப்படி வச்சிருந்தேன் நானு. என் கால்ல கம்பி குத்திருச்சு. என் முதுகுல பயங்கர அடி. என் மூக்குலேருந்து ரத்தமா வருது. குண்டு போட்டோனே என்ன நடக்குதுன்னு என்ன சுத்தி தெரியல. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போய் வெளிச்சம். குண்டு போட்டோனே எதுவுமே தெரியல. அப்படியே வெளிச்சத்து பக்கத்துல போய் பார்த்தா, மகளுடைய தலை, அந்த 2 வயசு குழந்தையுடைய தலை பொளந்து மூளை அப்படியே தெரியுது. கீழ இறங்க முடியல. ஆனா தாய்க்குன்ற ஒரு உத்வேகம் இருக்குல்ல. இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அந்த குழந்தையுடைய தலைய மூடிக்கிட்டு கத்திக்கிட்டே தன்னுடைய தகப்பனார்ட்ட போறாங்க. தைசீர் என்ன பண்றாங்கன்னா, அவருடைய அத்தாட்ட கூப்பிட்டுக்கிட்டே, என் மகன் உயிரோடு இருக்காரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கமால் ரத்வான்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போகப்படுது. அவங்க சொல்றாங்க, தாய் என் பிள்ளை உயிரோடு இருப்பா அப்படின்னு நான் இறைவன்ட்ட பிரார்த்தனை செஞ்சு அனுப்பிச்சு வச்சேன். ஆனா போனப்ப என்னுடைய மகள் இறந்துட்டா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவளுக்கு அல்லாஹ் இறைவன் அருள் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு. மூக்கில் தையல் போடணும், போட முடியலை. ஏன்னா அவங்களோட மோசமான நிலை ஆள்கள் இருக்காங்க. முதுகில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், அது பார்க்க முடியல. காலில் ரத்தம் வருது, அது பார்க்க முடியலை. மறுநாள் காலில் விடிஞ்சிருது. விடிஞ்ச உடனே என் மகளை கடைசி ஒரு வாட்டி நான் பார்க்கணுங்கிறார். கணவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. கணவருடைய பேர் அபூ உபைதா. அவர் சொல்கிறார், என் மகளை கடைசி ஒரு வாட்டி நான் பார்த்துறேன். இல்லை நம்ம இதுக்கு மேலே இருக்க முடியாது, நிலைமை மோசமாக இருக்குது, போயிடலாம் வா வா அப்படின்னு சொல்லி கணவர் சொல்கிறாரு. இல்லை நான் மகளை ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிடணும்னு சொன்னோடனே கணவர் சொல்கிறாரு, இல்லை மகளை அடக்கம் பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சூழ்நிலை இல்லை, அடுத்த தாக்குதல் நடக்க போகுதுங்க, தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த குடும்பம் தப்பிச்சு போகுது. ஒவ்வொரு கணமும் தன் மகளை நினச்சி அழுகிறாங்க. அந்த தாயுடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். கையில் தலை பிரிஞ்ச நிலையில் மூளை என் கண்ணில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற ஒரு தாயுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும். தாங்க இஸ்ரேல்காரன் எவ்வளோ மோசமானவன். ஏன் இஸ்ரேலை பற்றி விமர்சனம் செய்கிறப்ப உலகமும் நாமும் ஏன் நம்ம சிரிக்கிறோம்னா இதுதாங்க காரணம். உண்மையிலேயே காசா மக்களுடைய நலவுக்காக, நன்மைக்காக நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன தெரியுமா? அவருக்காக பிரார்த்தனை செய்வது, அவர்களுடைய துன்பங்களை இந்த உலகறிய செய்யணும், அவங்களும் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்க. அதனால் நம்ம போடுற வீடியோ, நம்மளை மாதிரி யார் காசாக்கெல்லாம் போடுறாங்களோ அவங்க வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோக்கள்லாம் எப்படி லைக் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.